இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு ஆசிரியர் உண்டு, அதுல ஒரு பாதி பேர் இங்கிலீஷ் ஆசிரியர் உண்டு, சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு இணையான ஆசிரியர் எண்ணிக்கை உண்டு. வேறு மொழிகளுக்கு தினம் 100 ரூபாய் கூலிக்கு அவன் எழுதிருக்கிறான். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்க எடுத்து நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். தினம் 100 ரூபாய் கூலிக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸ் தமிழுக்கு வந்தா நான் தமிழ் எடுப்பேன். அதுவும் குறைந்தபட்சம் 15 மாணவர்கள் ஒரு செக்ஷன்ல நான் தமிழ் வேணும்னு கேட்கணும், தமிழ் பாடம் வேணும்னு கேட்கணும். கேட்டா ஆனாவன் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட 100 ரூபாய் கூலிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலிக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சான்னா அந்த இடத்துல மட்டும் தான் வைப்பேன். 150 ரூபாய் கேட்டானா கூட தரமாட்டேன். 15 பேர்ல 14 பேர் கேட்டானா தரமாட்டேன். எழுதி வச்சிருக்கிறான் பிஎம் ஸ்ரீல. அதை ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு மொழிப்பாடமாக கூட தமிழ் இருக்காது என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு நிதி தருவேன், 2000 கோடி ரூபாய் தர வேண்டிய நிதியை கொடுப்பேன் என்று இந்திய அரசு அடம் பிடிக்கிறான். ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்திய அரசுக்கு தனியா ஏது நிதி? இந்திய அரசு நிதி நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்திய அரசுக்கு தனியா எதுக்கு நிதி? இந்தியான்னு எங்க இருக்குது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்? இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் அது. நீ ஸ்டேட் என்பது மாநிலம் என்பது இல்லை என்று சொன்னால் இந்தியா கிடையாது. அதான் இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்றத நான் சொல்றேன், நான் சொல்றத பேசல. இந்திய அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுது? மாநிலங்களின் ஒன்றியமாகத்தான் இந்தியா இருக்கும். இப்ப மாநிலங்கள்ல ஒண்ணும் இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ என்னமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, நான் பார்த்து கொடுக்கணுங்கிற மாதிரி எதுக்கு பேச முடியும்? மாநில அரசாங்கம், மாநிலம் என்ற அமைப்பு அது இல்லை என்று சொன்னால் இந்திய அரசுக்கு வரி போடுவதற்கான இடம் ஏது, நிலம் ஏது, மக்கள் ஏது? ஒரு ஆள் உண்டா உனக்கு? 1 சதுர மீட்டர் உண்டா உனக்கு? நீ அந்த 1 சதுரம் எங்கேயாவது இறங்கினா அது ஒரு மாநிலமா இருக்கும், அவ்வளவுதானே? இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த அடிப்படை இதான என்ன சொல்ல வர்றாருன்னா, நிதி மறுக்கிற மந்திரி நான் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதால் எனவே நிதி கொடுக்கவில்லைன்னு சொல்றான். அவன் தான் பேசுறது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அடாவடியா அவன் செய்யறான். என்ன காரணம்? இதை எதிர்த்து பேசுவதற்கு இந்த உதயநிதி மாதிரி பசங்க எல்லாம் பேசுறதுக்கு இல்ல, சும்மா சவடா எல்லாம் துணை முதலமைச்சர் வச்சுக்கிட்டு பரம்பரை சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன பேசுறான்? ஒரு நொடி நினைத்தால் இந்த இன்னொரு போராட்டம் வந்துடும். என்ன கிளிப்பணி நீ வைத்திருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, சமஸ்கிருதம் வச்சுக்கிட்டு இருக்கிற, சும்மா இல்ல. அவன் கேட்பான்ல,